ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஜாலியாக ஒரு பஸ்ஸில் போகிறோம். என்னடா பஸ்ஸில் போகிறதுக்குலாம் ஒரு vlog ஆடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கப்போ யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி அங்கே பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்கும். ஸோ தேங்க்ஃபுல்லி எனக்கு என் ரூம்மேட் இருந்தார். ஸோ அவர் கூடயே நான் அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட் டே பஸ்ஸில் போகிறதுக்கு. பட் உங்களுக்கு இங்கே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் டே எப்படி போகணும் பஸ்ஸில் அப்படின்ட்டு. ஸோ இப்போ செப்டம்பர் இன்டேக்கு கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் அண்ணன் நான் இருக்கேன், நான் சொல்லித்தரேன் பஸ்ஸில் எப்படி போகலான்ட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். பஸ்ஸில் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். வந்து விட்டது. அது ஐயோ. ஸோ இங்கே கார்டை டேப் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் டிரைவருக்கு ஒரு வணக்கத்தையும் ஒரு குட் மார்னிங்கோ போட்டுருங்க. ஸோ ஏன்னா பி a Roman in Rome அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாயோ இல்லை ஒரு சின்ன கெஸ்டர் ஒரு ஹெட் நாடோ அப்படி பண்ணிங்கன்னா அதுதான் கரெக்ட். இங்கே இருக்கிற முறை அதுதான். அங்கே ஒரு தனி சீட் இருக்குல்ல, அந்த சீட்டும் அப்புறம் எனக்கு முன்னாடி இருக்கிற 2 சீட்டுமே வயசானவங்களுக்கும் ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சனுக்காகவும் ஒதுக்கப்பட்ட சீட்டு. அதே மாதிரி கீழே இறங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு தான் இறங்கணும். இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இறங்கிடலாம் கீழே. பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே இறங்க வேண்டியதான். தேங்க்யூ. அவ்வளோதான், சூப்பராக வந்து இறங்கிட்டோம். ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயம். இறங்கும் போது தேங்க்யூ சொல்லணும், உள்ளே போகிறப்போ ஒரு ஹாய் சொல்லணும். அப்புறம் அந்த பஸ் சைடில் இருக்குல்ல லீப் கார்டு, ஸோ அவங்க தான் டேப் பண்ணணும். அந்த ரெட் கலர் பட்டன் காமிச்சல, அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு சில டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் விட்டிங்க அப்படின்னா பஸ் நிற்காமலே போயிடும். ஸோ உங்கள் ஸ்டாப்பை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடும். ஸோ அதனால் சேஃபர் சைட் ப்ரெஸ் பண்ணிருங்க ரெட் கலர் பட்டனை. அண்ட் தென் டப்ளின் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்குலாம் வராது ஷார்ப்பாக. 11:30 பஸ் அப்படின்னா ஒரு சில டைம் 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துடும், ஒரு சில டைம் 20 மினிட்ஸ் லேட்டாகவும் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுங்க. உங்கள் பஸ் 11:30 அப்படின்னா நீங்கள் 11:20 போய் வெயிட் பண்ணிருங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிற மக்களே. நெக்ஸ்ட் டைம் சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.